ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். நீதிமொழிகள் 11:5. முன்னாலே ஏற்கனவே சொன்ன நீதிமொழியின் ஆசிரியராகிய சாலமோன் அவர் என்ன பண்ணுறாரு, துன்மார்க்கனையும் உத்தமன், அதாவது நீதிமான் துன்மார்க்கன் இப்படி சொல்லிட்டு எப்படியும் துன்மார்க்கனை இழுத்து தான் சொல்லுவார். நீதிமானை பற்றி சொல்லும்போது துன்மார்க்கனை பற்றி சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். உத்தமனுடைய நீதி தான் என்னன்னா, கர்த்தருடைய நீதி தான் உத்தமனுடைய நீதி. அந்த கர்த்தருடைய நீதியை எந்த ஒரு மனிதன் அந்த நீதியை நிறைவேற்றானோ அவன் உத்தமனுடைய நீதியை நிறைவேற்றவனாக இருக்கிறான். அவனுடைய வழியை என்ன பண்ணும், அந்த நீதியானது வழியை செம்மைப்படுத்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் துன்மார்க்கனும் தன் துன்மார்க்கத்தில் அழிவான், விழுவான் அப்படின்னு போட்டிருக்கு. முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரியான நிறைக்கல்லோ அவருக்கு பெரியும். அப்போது இந்த சங்கீதத்தில் அந்த நீதி என்பது உண்மையாக இருக்கணும், கள்ளத்தராசு இருக்கக்கூடாது. மற்றவங்கள போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, வியாபாரிகளாக இருந்தால் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அது மாதிரி செய்யாமல் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்களா உண்மையாக காணப்படணும். சுமுத்திரியான கல்னால், நிறைக்கல்னால் அந்த கல் வைக்கிறாங்கள்ல வெயிட்டு, அதுலேயும் டியூப்ளிகேட் மாதிரி செஞ்சு வைக்கிறாங்களாம். உள்ளுக்குள்ளே எதையோ திணிச்சு மேலே மட்டும் அந்த 500 கிராமு 300 கிராமு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பயங்கரம் இல்லையா? அதனால் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான உண்மையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அடுத்தது, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளுடைய மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். முந்தின வசனம் பாருங்கள், செம்மையானுடைய உத்தமம், இந்த இடத்துல உத்தமனுடைய நீதின்னு போட்டிருக்கு. துன்மார்க்கனை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கு. அங்கே துரோகிகள், செம்மையானுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், இங்கே உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். அப்போ ஒரு மனிதன் உத்தமமாய் வாழும் பொழுது கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். ஒரு மனிதன் செம்மையானவனாய் இருக்கும்போது அவனுடைய உத்தமம் அவர்களை வழி நடத்தும். ஏன்னா அப்ரைட், உத்தமனா ஆங்கிலத்தில் அப்ரைட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நேர்மையாக நடக்கணும், அதெல்லாம் ஒன்று தான். ஆனால் துரோகிகளுடைய மாறுபாடும் அவர்களை பாழாக்கும். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் பாழாவான் போட்டிருக்கு. அடுத்த வசனம் பாருங்கள், செம்மையானவருடைய நீதி அவனை தப்புவிக்குமா. பாருங்கள் என்ன அழகாக அந்த கண்டினியூட்டி இருக்குது. என்னென்னா, உத்தமனுடைய நீதி, செம்மையானுடைய உத்தமம். அடுத்த வசனம், செம்மையானுடைய நீதி அவளை தப்புவிக்கும், அவளை வழி நடத்துறது மட்டும் இல்லை, உத்தமனுடைய நீதி அவளை வழி நடத்தும். ஆனால் செம்மையானுடைய நீதி அவளை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையினால் பிடிப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படும். நீங்கள் அந்த வசனம் முழுக்க, அந்த அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்கள். நீதிமான் எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுவான், ஆனால் துன்மார்க்கன் எப்படிலாம் நாசமாவான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டிருக்கு. நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் உத்தமனுடைய லிஸ்ட்லையும் செம்மையானவருடைய வழியிலையும் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு அழகாய் நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட அந்த நடத்துதலுக்கு நம்மை உட்படுத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உத்தமர்களாய் நாங்கள் நிற்கும்போது அது எங்களை வழி நடத்தும், எங்களை தப்புவிக்கும். கர்த்தாவே, எங்களை செம்மையான வழியிலே எங்களை வழிநடத்துகிறதாய் காணப்படும். எனவே நாங்கள் உத்தமமாய் வாழவும், அதன் மூலமாக உம்முடைய வழியிலே எங்களை வழிநடத்தவும், அந்த நீதி எங்களை காப்பாற்றவும், அந்த நீதியின்படி நாங்கள் அதை நடக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில், மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. லூக்கா 17:24. இன்றைய கேள்வி, எங்கு சமாதானம்,
எங்கு மகிமையும் உண்டாகும். எங்கு சமாதானமும் எங்கு மகிமையும் உண்டாகும்.